ஹாய் 75% இதை பர்சன்டேஜ்லேருந்து ஃப்ராக்ஷனாகவும் டெசிமலாகவும் நீங்கள் ரொம்ப ஷார்ட்டாக போட முடியுமா? எல்லாம் சுற்றி வளைச்சி போடுவீங்க. அதுவும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த இதில் தப்பும் பண்ணுறீங்க. ஆனால் நான் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளான மெத்தடில் பர்சன்டேஜாக இருந்து எப்படி ஃப்ராக்ஷனாகவும் எப்படி டெசிமலாகவும் மாற்றலான்றது உங்களுக்கு சொல்லித்தரேன். ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், அது தெரியணுன்னா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்புறம் எங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்டுங்களுக்கு ஃபார்வர்டு பண்ணுங்கள். ஓகேங்களா? ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வாங்க வீடியோவில் பார்க்கலாம். பாருங்கள், மெத்தேடு பாருங்கள். ஃபஸ்ட்டு மெத்தட் ஆர் ட்ரிக்குன்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு பர்சன்டேஜ் பை 100, 5%, 10%, 30% எது இருந்தாலும் 30/100 போட்டு அந்த ஃப்ராக்ஷனை சிம்பிளிஃபை பண்ணணும். சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு முன்னாடி டெசிமல் ஃபார்முக்கு கொண்டு வந்துடலாம். கொண்டு வந்துட்டு அப்புறமா சிம்பிளிஃபை பண்ணுங்கள். அப்போ பர்சன்டேஜ் டெசிமல் எல்லாமே வந்துடும். கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. பர்சன்டேஜ்லேருந்து ஃப்ராக்ஷனாகவும் டெசிமலாகவும் நம்ம மாற்ற போகிறோம். ஃபஸ்ட்டு ஃப்ராக்ஷனாக மாற்றுறோம், சிம்பிளிஃபை பண்ணுறோம், டெசிமலாக மாற்றுறோம். இல்லை டெசிமலாக மாற்றிட்டு அப்புறம் ஃப்ராக்ஷனாக கொண்டு வரோம். ஓகேங்களா? கன்ஃபியூஸ் பண்ணுறேன்னா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குழம்புனாதாங்க எனக்கு ஆன்சர் கிடைக்கும். பாருங்கள், ஒரு டேபிள் காலம் மாதிரி போட்டு வச்சுருக்கிறேன். எக்ஸாம்பிள் 1, 2, 3, 4, 5 பர்சன்டேஜ், ஃப்ராக்ஷன், டெசிமல். நம்ம என்ன பண்ண போகிறோம்? பர்சன்டேஜை ஃப்ராக்ஷனாகவும் டெசிமலாகவும் மாற்ற போகிறோம். தட்ஸ் ஆல். பாருங்கள், 10% ஃப்ராக்ஷன் பண்ணுங்க. ஒன்றுமே இல்லை. 10/100 இதுதான் ஃப்ராக்ஷன். இதை சிம்பிளிஃபை பண்ணணும். சிம்பிளிஃபை பண்ணுறது அப்புறம் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு டெசிமல் ஃபார்ம் பண்ணுவோம். 10/100 என்ன பண்ணணும்? 10 போட்டுக்கிட்டு 2 டிஜிட் லெஃப்ட் சைடு, டிவைஷன் வந்தால் லெஃப்ட் சைடு தள்ளி வரணும். அப்போ 0.1 தான் டெசிமல். இப்போ இந்த ஃப்ராக்ஷனை சிம்பிளிஃபை பண்ணுங்கள். 0 கேன்சல் பண்ணுங்க. 1/10. ஓகேங்களா? இந்த 1/10 0.1 வந்துருச்சுங்களா? சிம்பிள். 20% சேம். 20/100 சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு முன்னாடி டெசிமல் பண்ணிடலாம். 20/100 என்ன? 0.20 டெசிமல் ஆகிடுச்சிங்க. அப்புறம் 20/100 சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 0, 0, 2 1s are 2, 2 5s are 10. அப்போ 1/5 தாங்க. 20% 1/5 ஃப்ராக்ஷனாக எழுதலாம், 0.2 டெசிமலாக எழுதலாம். ரெண்டு சிம்பிளாக முடிஞ்சு போச்சுங்களா? மூணாவது பாருங்கள், 75%. இது எப்படி பண்ணலாம்? 75/100 இதுதாங்க ஃப்ராக்ஷன். 75/100 தான் ஃப்ராக்ஷன். ஆனால் சிம்பிளிஃபிகேஷன் பண்ணணும். அதுக்கு முன்னாடி 75 2 டிஜிட் லெஃப்ட் சைடு தள்ளி பாயிண்ட் வைங்க. 0.75 டெசிமலாக மாறிடுச்சிங்களா? இப்போ சிம்பிளிஃபை பண்ணலாம். 25 3s are 75, 25 4s are 100. ஸோ இதோட ஆன்சர் 3/4. அவ்வளோதான். 75% 3/4 ஃப்ராக்ஷனாக பண்ணியாச்சு, 0.75 பண்ணியாச்சு. ஓகேங்களா? 125%. 125% எப்படி போடலாம்? 125 / 100. இதை